காப்பாத்தி ஆகணுமே. இதுல உட்காரு. தெரியலையே. உட்காரு. இதுல உட்காரு. எதுக்கு வீல் சேரலாம்? ஐயோ மச்சான் எதுக்கு? மச்சான் என் காலம் உடைஞ்சிருக்கு. நான் நடந்தே வரேன். விஜி அவன் தான் சொல்றான்ல உட்கார் விஜி. சித்தி எனக்கு எதுவுமே ஆவல. ஐயோ இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் பார்க்கணும். சீக்கிரம் ஐசியூ வார்டு ரெடி பண்ணுங்க. ஐசியூவா? மச்சான் என்ன பேசுறிய? ஏங்க எனக்கு எதுவுமே ஆவல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்க. உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் தேடணும். நீ உட்காரு. மேடம் நீங்க போங்க. நீ உட்காரு. உட்காரு. ஆபரேஷன் பண்ணதா இது வந்தாலும் தெரியும். டாக்டர் என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? டாக்டர் இவங்க கர்ப்பமா இருக்காங்க. நான் தெரியாம ஆட்டோவால மோதிட்டேன். கீழே விழுந்துட்டாங்க. அடி எதுவும் பட்டிருக்கா? வெளியில எதுவும் அடிப்படல டாக்டர். எல்லாமே உள்காயம் டாக்டர். டாக்டர் எனக்கு அடியெல்லாம் படல. நான் நல்லா தான் இருக்கேன். இவங்க தான் என்ன தேவையில்லாம ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டாங்க. இல்லம்மா உங்களுக்கு காயம்படாம இருக்கலாம். வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா படிக்கட்டுல வலிக்க விழுந்து காம்ப்ளிகேட் ஆன கேஸ் எவ்வளவோ இருக்கு. ஐயோ கடவுளே எங்க குடும்ப வாரிசுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. உன்னை கும்பிட தானே வந்தோம். இப்படி ஆபசகுனமா பண்ணுவியா? ஒன்னும் பயப்படாதீங்க. நல்லதே நடக்கும். நர்ஸ் இவங்கள வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. டாக்டர் வேணாம். அப்படிலாம் சொல்ல கூடாது. இந்த வண்டி எல்லாம் வேணாம். நான் நடந்து வரேன். நடக்க கூடாது. உட்காரு. உட்கார். அப்படி சொல்லுங்க மேடம். மேடம் நீங்க கூட்டி போங்க. என்ன பண்றீங்க? இது வேணாம். எங்க வீட்டு புள்ள இருக்கு வயித்துல. கடவுளே. அம்பிகா என்ன இங்க நின்னு வேடி பார்த்துட்டு இருக்க? பாவம் புள்ள அங்க கஷ்டப்படுறால. போ கூட போய் போற போ. ஐயோ உள்ள போ. போ. டாக்டர் இந்தாங்க. கொடுமா. இதாம்மா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். எதுவும் மிஸ் ஆக கூடாது. ரிப்போர்ட் கிளியரா இருக்கணும். ஓகே டாக்டர் எடுத்துறேன். போங்க. ஹலோ அவ ஏதாவது பணம் கொடுத்து ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லுவா. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கணும். அவங்க சொல்றது புரியுதுல்ல? புரியுது டாக்டர். பேஷண்ட் சொல்ற எதையும் நீங்க காதுல வாங்க கூடாது. ரிப்போர்ட் தப்பாச்சு. நான் கரெக்ட்டா எடுத்துறேன் டாக்டர். சீக்கிரம் போங்க. டாக்டர். மாறன் என் கூட வாங்க. வந்துறேன். இருங்க வரேன். யாவீரா நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரௌட கூப்பிட்டுருக்கோம்ல. ஆமா. அது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பேர்த்த கூப்பிடுவோமா? போதும். இல்ல வீரா எப்படியோ அவ கூப்பிட்டு வெளிப்பட போகுது. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பெரிய கிரௌட கூட்டினா தானே அந்த சீன் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். கூப்பிட்ட வரைக்கும் போதும். நீ ஃபர்ஸ்ட் ரோட்டை பார்த்து ஒழுங்கா ஓட்டுறா. இந்த டைம்ல கூப்பிடுறான். திரும்ப என்ன எந்த கேள்வியும் கேட்காம ஓகேங்கிறா? அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஒரு நிமிஷம். என்ன? நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு எதுவுமே கேட்காம பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு 1000 வேலை இருக்கும்பா. அது எதுக்கு தேவையில்லாம நோண்டணும்? நீ கிளம்பு. இல்ல புருஷன் எங்க போனாலும் எங்க போறேன்னு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாம போனா ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவ. ஏன் நீ எதுவும் தப்பு பண்ண போறியா? சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்ல. புருஷன் மேல நம்பிக்கை இருந்தா காரணம் கேட்க தேவையில்ல. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. கிளம்புடா. நீ பார்க்க வேண்டிய ஆளு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. கிளம்பு. யார சொல்ற? நீ யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னல. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ என்ன வேலையா போற? ஒருத்தரை பார்க்கணும்.
ஃப்ரெண்டு ஓ நம்ம கடை விஷயமா. அததான் நானும் சொன்னேன். கிளம்பு. இவன் நம்ம மேல சந்தேகப்படுறாளா சந்தேகப்படலையா குழப்பமா இருக்கே. நாளை பின்ன இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோ பார்த்துக்கலாம். அது முக்கியம் இல்லை. டேய் நீ என்ன ஐடியால இருக்க? என்னடா வீட்டை எதிர்த்து தனியா பிசினஸ் பண்ண வரேன்னு வந்த. சின்ன கடையா இருந்தாலும் உங்ககிட்ட பொருள் தரமா இருக்குன்னு 4 பேர் வாங்க வராங்க. அந்த கஸ்டமர் பார்த்து பேசுறது இல்லையா? அதான் பேசிட்டமேடா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாறா. என்னைக்குமே பிசினஸ் பண்ற நம்ம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணலாம். கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ண கூடாது. இது அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். எப்படி அதெல்லாம் மறந்து உன்னால இருக்க முடியுது? டேய் என்ன என்ன பண்ண சொல்ற இப்ப? அதான் வந்துட்டேன்ல, பேசிட்டோம்ல. இல்ல மாறா, உனக்கு பிசினஸ்ல அக்கறையே இல்ல. எப்ப பாரு எங்கேயாவது சுத்திட்டே தான் இருக்க. நானும் கொஞ்ச நாளா உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாதி நேரம் நீ கடையில இருக்கிறது இல்லடா. தொழிலை தாண்டி உனக்கு என்ன பிரச்சனை? டேய் புரியாம பேசாதடா. என்னைக்குமே நம்ம செய்யற வேலை தான் நம்மளை காப்பாத்தும். வேற எதுவும் நம்ம கை கொடுக்காது. அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. சும்மா வீரப்பா சவால் மட்டும் விட்டா பத்தாது. சரியா தொழில் பண்ணவும் தெரியணும். டேய் நான் என்ன நிலைமையில இருக்கேன்? சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காதடா. டேய் வாய் மூடுடா. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு உன்னை காப்பாற்றதான் தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். போதுமா? டேய் என்னடா சொல்ற? ஆமா, நம்ம அன்னைக்கு விட்டு வச்ச மிச்சம் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா அந்த நாஜரிகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு அப்ரூவர் மாதிரி பேசியிருக்க. அவன் அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவன் நல்லா சமாளிக்க வேணாம்.